ராஜாதி ராஜே சொல்றேன். ராஜாதி ராஜே மன்னாதி மன்னர்கள் மன்னாதி மன்னர்கள் மன்னாதி மன்னர்கள் போற்றபடியாக போற்றபடியாக அம்மா சத்தியமா 10 பேண்ட் 70 பேண்ட் போட்டுக்கறாங்க. ஏதாவது போட்டுக்கறதா காலையில 500 வருதோ 600 வருதோ தெரியல. ஆனா நாம இங்க கூத்தாடுறோம். நம்ம வீட்டுல ஆறு ஆடுறாங்களோ 6 10 நம்ம வீட்டுல ஆடுறது நாங்க பாத்துட்டே இருக்க முடியும். இல்ல சாமி செல்லு போன் வச்சு ஊரே கட்டு போச்சு. கிராமத்துக்குலாம் என்ன போன வரும் என்னடா என்னடா போன பயங்கரமான மோசம் நடந்து போச்சு சாமி. என்ன மோசம் நடந்தது? பயங்கரமா நடந்து போச்சு. என்ன நடந்தது? கோணையா கால வச்சுட்டு நடந்து போயிட்டான். யாரு அது? இல்ல சாமி. யாரவா? குலபத்த மண்ணனை கேக்குறேன். அவங்க நடக்கிற கேன புட்ட. யாரா சொன்னவா? அப்படிங்கற சாமி. அப்படியே ஒருத்தன் அவட கூட்டடா. 2 பேர் சொன்னாங்க. ஒரு ஆளு முதல்ல கூட்டு. தம்பி மகாராஜா வந்துக்கிறாரு. போனதான் எந்த ஒரு செல்போன் அதெல்லாம் நாங்க ஒரு கூத்தாண்டாக்கா தனியா ஒரு செல்போன் கூத்தாண்டு கண்ணே இங்கிருந்து போயிட்டு குலபத்த மண்ணை வந்துக்கிறாரு. அவர்கிட்ட போனீங்க புண்டிய முட்டும் எப்படி வாட் இஸ் கமான் சரி இப்படி சொல்றா. சரி சொல்லு. வாட் இஸ் கமான் வாட் இஸ் கமான் வாலக்க பக்கடா வாலக்க பக்கடா ஒக்கல போட்டு நோக்கடா. அப்ப சொன்னீங்க சம்பளம் கொடுப்பாரு. அட மகாராஜா வாட் இஸ் கமான் வாலக்க பக்கடா அப்படியே அது சொல்லு பாரு. சரி கொடுப்பாரு. நெசமாலமா ஆயிட்டது ஒரு 100 ரூபாய் கொடுறேன். நிறைய கொடுப்பாரா? உனக்கு வாடி ஓம்பு கொடுறேன்டா. ஓம்பு கொடுக்குறியா? பணத்தை கொடுக்குறேன்டா. சம்பளத்தை கொடுக்குறியா? சம்பளத்தை கொடுக்குறியா? வாட் இஸ் கமான் சேரா பாக்கண்டாரா நானும். வாங்க மகாராஜா. வாங்க வணக்கம். வணக்கம். வாட் இஸ் கமான் தமிழ்ல பேச எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஏங்க இங்கிலீஷ் தெரியாதா? ஏங்க நான் சொல்லி தரேங்க. சொல்லுங்க எப்படி கேளுங்க. தமிழ்னா
இங்கிலீஷ் படிச்சு வந்துக்கிறான். வாட் இஸ் கமான்? வாட் இஸ் கமான்? ஆமா, வாழைக்கா பக்கடா. உங்க அம்மா எங்கடா கரா போட்டு நொக்கலாம்? சொல்லி கொடுத்த வாஜியா இருக்கிற தெரியுமா? வாஜியாரு கூப்பிடுறா. நெசமாலுமா கூப்பிடுறா. கூப்பிடுறாங்கல்ல என்னன்னா பாட்டு பாடுறா தாயில் ஆறாக்கான புண்டாங்க அண்ணன் நடிச்சுவான். நடிச்சு பாடுற பார்க்கலாம். அருங்கட்ட புண்டாங்க அப்படி குணபூஜ மகனாக இருந்தாலும் குணபூஜ மகனாக இருந்தாலும் என்ன மூஞ்சி போய் பெற்றாளா என்று வாடா மகனே வாடா மகனே அம்மா ஓக்க போட்டோ எடுத்தேன் என்ன பைட்டா எடு யாருங்க வள்ளிக்கு பிறகு என் பேரை குணவள்ளி குணராஜனுக்கு ஆமா பிறந்து எந்த நாட்டை ஆண்டு வரீங்க சாமி? எந்த நாட்டு ஆண்டு வருகிறேன்னு தெரியுமா?
என்னுடைய நாடு நின்றதெல்லாம் புரியாகும். சரிங்க சாமி, உங்களுக்கு என்று அதாவது ஒரு நாடாள மன்னன் உங்களுக்கு என்று திருமணம் முடிந்ததா? திருமணம் செய்து குலபேரில் திருமணம் செய்து ஒரே ஒரு மகன், அவன் பெயரோ முத்துராஜன். இப்படி அதாவது பாத்தீங்க திருமணம் முடித்து இந்த நந்தனாபுரி ஆண்டு வந்தாலும் அதாவது முத்துராஜனே ஒரே மகன் ஒரே ஒரு மகன் இருந்தாலும் சாமி அந்த விஷயம் என்ன சாமி? நான் எதற்காக வந்தேன் தெரியுமா? சாமி காலையில காய்ச்சி வாங்கி போலாம். நீ காசுக்கெல்லாம் குடிப்படுக்கிறவன், நான் அப்புறம் தான் ஜாரி கட்டுறேன். ஓட்டு போடு. ஏண்டா நம்ம குறையெல்லாம் போய் மகாராஜாட்ட சொல்லலாம்டா, வாடா. பட்டு பட்டு எனக்கு ஒரு ஜாமான உடஞ்சினாலும் உன் சம்பளம் 4 சம்பளம் போயிடும். வேற அடைஞ்சல மகாராஜா. என்ன அப்படியே கூட்டில போறீங்க சாமி? நல்லா சொல்லுடா சாமி, நம்ம நாட்டுல வச்ச பயிர் பச்சையெல்லாம் பச்சா கடையில வைக்கிறாங்க, வாங்கி கொடுத்து மகாராஜா. அது இல்லைங்க, நம்ம நாட்டுல வச்ச வெள்ளாமையெல்லாம் பயிர் பச்சையெல்லாம் மறுபடியும் பயிர் பச்சைலாம் இல்ல பாக்க பயிருங்கெல்லாம். பயிர் என்ன பயிர் மகாராஜா? மொயா கூதி பயிர். என்ன பயிர் மகாராஜா? நம்ம வெள்ளாமையெல்லாம் மிருகச்சாதிகள் வந்து தின்றளிக்குதுங்க. என்ன வெள்ளாமை? என்ன வெள்ளாமை? மிருகச்சாதி வந்து தின்றளிக்குதுங்க. பயிர் பச்சையெல்லாம் தின்றளித்த மிருகத்தை கொன்றளிச்சா ஆச்சுதுங்க. இல்லன்னா நாங்க அயல்ல அதாவது இந்த ஊர்லயே இருக்க மாட்டோம். நாங்கெல்லாம் அயல்ல போறோம். நாங்க வீட்டு போறோம். நான் காணக சென்று இந்த பயிர் பகுதியில வேட்டையாடி வருகிறேன். அதாவது என்னோட நாட்டு விட்டு அயல்நாடு போட எனக்கு ஒரு கேவலமா இருக்கும். ஆமா சாமி, அதனால இங்கே இருங்கப்பா. நீ எங்களுடைய பசு பஞ்சங்களை நீங்க தீர்த்து வரீங்க. தீர்த்து வைக்கிறேன். இப்ப எங்க போகணும்? இங்கே இருங்கப்பா. வரான் மகாராஜா, அரமனையிலே இருக்கட்டுங்களா? இருங்க, அப்படியே இருக்கட்டுங்க. இப்ப சந்து கட்டில 200 இருக்கிறான். என் தேவிமார் இருக்கிறான். எனக்கு என்ன ஒரு காசி பண்ணி இருக்கிறான். அவளையும் அழைத்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகணுமா இல்லையா? 1000 இருந்தாலும் நாம எவ்வளவு தப்பு பண்ணாலும் சரி, ஆமா, கொண்டாடி தான் பண்றது. கொண்டாடி தான் பின்னு காலத்துக்கு உதவுவாங்க சாமி. கொண்டாடி தான் சாமி பின்னு காலத்துக்கு உதவுவாங்க. அப்படி சொல்ல கூட்டு ஒரு வார்த்தை சொன்னாதான் நமக்கு ஒரு விளக்கு தெரியும். டீ கொடுப்பாங்க, சாப்பிட்டுக்கலாம். இல்ல டீ அது கொடுப்பாங்க, சாப்பிட்டுக்கலாம். ஆமா.